ஆன்மீக அன்பர்களே, ஐயப்ப பக்தர்களே, உலகத்தில் சத்தியமும் தர்மமும் நிலைபெறுவதற்கு அதர்மங்களை அழித்து இந்த மண்ணில் எல்லோரும் மகிழ்ச்சியோடு வாழ்வதற்காக இந்த மண்ணில் ஞான குழந்தையாக தோன்றியவன் ஐயப்பன். அந்த ஹரிஹரசுதனுடைய பெருமையை இயேசுதாசனுடைய குரலிலோ அல்லது பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு பாடிய வீரமணி தொடங்கி இன்றைக்கு இருக்கக்கூடிய ஐயா வீரமணி ராஜு அவருடைய பிள்ளைகள் வரைக்கு பாடக்கூடிய குரலில் ஐயப்பனை கேட்பது ஒரு சிறப்பு. அதுவும் கார்த்திகை நல்ல நாள் மாலையிட்டு மார்கழி நல்ல நாள் கட்டும் கட்டி பொய்யின்றி மெய்யோடு ஐயனை காணச் சென்றால் அவனுடைய அருள் தரிசனம் நமக்கு கிடைக்கும் என்று தெரியும். அந்த 18 படிமேலே இருக்கக்கூடிய பொன்னம்பலமேட்டில் இருக்கக்கூடிய ஜோதி சொரூபன் மஞ்சமாதா மாளிகைபுரத்து லோகமாதாவாக இருக்கக்கூடிய அந்த தாயாரையும் தரிசித்து வருவதற்கான விதிமுறைகள் என்ன என்ன என்பதை இன்றைய நிகழ்வில் பார்க்க போகின்றோம். உங்களுக்கு தெரியும், பந்தல குமாரனாக எப்படி பிறந்தார், தாயின் தலைவலியை எப்படி தீர்த்தார், புலிப்பாலை கொண்டு வந்தார், பிறகு வில்லும் அம்பையும் விட்டு அந்த இடத்திலே ஒரு ஆலயம் எழுப்பி அங்கே தனக்கென்று ஒரு கோயிலை கட்டி கொன்று தனக்கென்று ஒரு ஊர், தனக்கென்று ஒரு கூட்டம், தனக்கென்று ஒரு மக்கள் என்று எல்லோரும் ஒன்று திரண்டு ஒவ்வொரு ஆண்டும் ஒரு மண்டல விரதம் இருந்து ஐயப்பனை காணச் செல்கின்றோம். முதல்ல மண்டல விரதம் அப்படின்னாலே 48 நாட்கள். இன்றைய நிலையில் சபரிமலை ஒவ்வொரு தமிழ் மாதமும் முதல் 5 தேதி திறக்கப்படுகிறது. சுவாமிமார்களுக்கு ஒரு சந்தேகம், ஐயப்ப பக்தர்கள் மண்டல பூஜை காலத்திலையும் மகர விளக்கு காலத்திலையும் மட்டும்தான் போகணுமா, மகர சங்கராந்தி போது மட்டும்தான், சாதாரண இடைப்பட்ட நாட்களில் போனால் ஐயப்பனை காண முடியுமான்னா, இந்த ஒவ்வொரு தமிழ் மாதமும் முதல் 5 நாட்கள் நடை திறந்திருக்கும். முதல் நாளுக்கு அடுத்த நாளிலிருந்து நடை சாத்துகின்ற வரைக்கும் நாள்தோறும் மற்ற நாட்களில் செய்யப்படுவது போலவே நெய்யபிஷேக தரிசனம் உண்டு. நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது ஒரு மண்டல விரதம் தான் உச்சிதம். இப்போ நிறைய பேர் அரை மண்டலம் இருக்கட்டுமா, 10 நாள் விரதம் இருக்கட்டுமா, இல்லை மலைக்கு போயிட்டு வந்து விரதத்தை கண்டினியூ பண்ணட்டுமான்லாம் கேட்குறாங்க. அது மகா தப்பு, பாவம். நாம் நெய்யபிஷேகம் நிரப்புகின்ற போதே எப்படி இறைவனுக்கு அபிஷேகம் செய்கின்றோமோ அன்று நம்முடைய விரதத்தை பூர்த்தி செய்கிறோம்னு அர்த்தம். நெய்த்தேங்காய் இடுகின்ற போது நம்முடைய மண்டல விரத காலம் நிறைவு பெற்றிருந்தால் ரொம்ப உச்சிதம், ரொம்ப சிறப்பு, ரொம்ப மேன்மை. அப்பேற்பட்ட அந்த இருமுடியை சுமந்து யாரெல்லாம் ஐயப்ப மலைக்கு செல்லலாம் என்றால், புனலூர் தாத்தா, நம்முடைய புதுக்கோட்டை ராமலிங்க தேசிகர் போன்ற ஜாம்பவான்கள் எல்லாம் பன்னெடும் காலமாக சபரிமலைக்கு போனவர்கள் தந்த கருத்தின்படி ஆதி காலத்தில் ஆண்களுக்கு வயது வித்தியாசம் இல்லையும் பெண்களுக்கு 10 வயதுக்குள்ளும் 50 வயதுக்கு மேலும் என்றும் இருந்தது. அதற்கு பிறகு இன்றைக்கு நீதிமன்ற உத்தரவுகள் எல்லாம் பெற்று எல்லோரும் செல்லக்கூடிய ஒரு சூழல் உருவானாலும் கூட நாம் சில சட்டதிட்டங்களுக்கு கட்பட்டு செல்வது பெரிய உச்சிதம். சபரிமலைக்கு மாலை போடுகின்றவர்கள் முதலில் கவனிக்க வேண்டியது 2 மாலைகள். ஒன்று ஐயப்பன் உருவம் பொறித்த டாலர், பிறகு ஒரு துணை மாலை. அது துளசி மணி மாலையாக இருந்தால் ரொம்ப உச்சிதம். ஏன்னா பெருமாளை எப்போதுமே நீங்கள் பார்க்கணும், அவர் நீரிலே இருப்பார். அவரை குளிர்ந்த பெருமாளை மகிழ்விப்பதற்காகத்தான் துளசி, அது வெப்பம். சிவன் உங்களுக்கு தெரியும், அவர் எப்போதுமே ருத்ர தாண்டவம். அதனால்தான் அவரை குளிர்விக்க வில்வம், ஓர் வில்வம் சிவார்ப்பணம். பெருமாளுக்கு துளசி, சிவனுக்கு வில்வம். இது அப்படியே. அதனால்தான் துளசி மணி மாலை. ஏன்னா இந்த குளிர்காலத்தில் நம்ம குளிக்கின்ற போது அந்த மாலையிலிருந்து தண்ணீர் பட்டு நம்ம உடம்புல வெப்பம் சேருகின்ற போது குளிருக்கு இதமாக இருக்கும். ஏன் இந்த மாதிரி காவி உடை, கருப்பு உடை, நீதா உடை எல்லாம் போட்டுக்கிறோம்னா, ஆதி காலத்தில் வனவிலங்குகள் நிறைய நடமாடிய இடம் சபரிமலை. ஐயப்ப பக்தர்கள் விரத காலத்தில் இந்த வீட்டுக்கு விளக்கான பெண்கள், மற்ற நிகழ்வுகளுக்கு போயிட்டு வர்றவங்க ஐயப்ப பக்தர்களை பணம் விளங்கிப்பாங்கங்கிறதுக்காக தான் இந்த உடையின் தோற்றம். இன்னொன்று, ஒரு சாமி இன்னொரு சாமியை பார்த்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். மெயினான விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டால், யார் கையில் மாலை கொடுக்கறது.
சபரிமலைக்கு போகக்கூடியவர்கள் ஒரு குருசாமி துணையோடு போகணும். 18 ஆண்டுகள் நிறைவு செய்தவர்களை குருசாமி என்பார்கள். முதல் ஆண்டு போகிறவர்களை கன்னிசாமி. கன்னிசாமி குருசாமி வரலாறு இன்னொரு நிகழ்வில் எபிசோடில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஆனால் இந்த ஐயப்ப பக்தர்கள் முதல்ல தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. மாதா பிதா குருட்ட கொடுத்து நமஸ்காரம் பண்ணி மாலை போட்டுக்கலாம். இல்லை வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருக்கோவிலில் கொண்டு போய் இறைவன் சன்னிதானத்தில் வச்சு ஒரு அர்ச்சனை பண்ணி ஆச்சாரியார் கையில் கொடுத்து, சிவாச்சாரியார் பட்டாச்சாரியார் கையில் கொடுத்து போட்டுக்கலாம். இல்லை என்றால் அவர்களை குடும்ப பாரம்பரியமாக வழிநடத்தக்கூடிய குருமார்கள் இருக்காங்கள்ல, அந்த குருமார்கள் கையில் கொடுத்து துளசிமணி மாலையை அணிவிக்க வேண்டும். அப்படி போகிறது உச்சிதம். அவங்களா எடுத்து போட்டுக்கக்கூடாது. தாய் தந்தை, இல்லை என்றால் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலயம், இல்லை என்றால் குருமார்கள். இப்போ பணி நிமித்தமாக வெளியூரில் இருக்கீங்கன்னா அங்கே உள்ள கோவிலில் கொடுத்து போட்டுக்கலாம். அவர்கள் கலர் உடை அணிந்து கொள்ள வேண்டும். எப்போதும் நெற்றியில் திருநீர் இருக்க வேண்டும். மந்திரமாவது நீர் வானோர் துதிக்கப்படுவது நீர், சமயத்துள்ளது திருநீர் என்கின்ற திருநீர் சந்தனம் குங்குமம் வைத்து காலை மாலை குளித்து, ஐயப்பனுக்கு பெரிய ஆடம்பர பூஜையெல்லாம் கிடையாது. ஒரு தண்ணியில் கொஞ்சம் வெல்லமோ பானகம் சர்க்கரையோ கலந்து 2 ஏலக்காய் பொடியை போட்டு பானக நேவேத்தியம் பண்ணி, பானக பெரியர் பந்தளத்து அரசன் அவனுக்கு நேவேத்தியம் பண்ணி, எனக்கு விஷ்ணு சகஸ்ரநாமம் தெரியல, சிவபுராணம் தெரியல, முருகனுடைய சண்முக கவசம் தெரியல, அப்படியெல்லாம் கவலையெல்லாம் கிடையாது. ஐயப்பனை பொறுத்த வரைக்கும் எனக்கு பாடல் சொல்ல தெரியல, லட்சார்ச்சனை சொல்ல தெரியல, அந்த லோகவீரம் மகாபூஜ்யம் சொல்ல தெரியல, எதுவும் வேண்டாம். அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் நாங்கள் செய்த சகல குற்றங்களையும் பொறுத்து காத்து ரச்சித்து அறிபுரி ஐயப்பான்னு வணங்கி 3 தடவை சொல்லி நேவேத்தியம் பண்ணினாலே மண்டல விரதத்தில் மலை மீது இருக்கக்கூடிய ஐயப்பன் இறங்கி உங்கள் மனதுக்குள் வருவான். மனதுக்குள் இருக்கக்கூடிய ஐயப்பனை சிக்கனை பற்றி கொள்ளுங்கள். மீண்டும் விவரங்களோடு நாளை சந்திப்போம். இன்றைய நிகழ்வை பாருங்கள், பலருக்கும் பரப்புங்கள். சுவாமி சாமி ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா, சுவாமியே சரணம் ஐயப்பா.